This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோவையில் இந்த பகுதிகளில் எல்லாம் ரியல் எஸ்டேட் உயரப்போகிறது. தமிழ்நாட்டின் சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் ரீதியாகவும் கல்வி வேலை வாய்ப்பு ரீதியாகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நகரமாக கோயம்புத்தூர் இருக்கிறது. இந்த நிலையில் கோயம்புத்தூர் நகரத்திற்கான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு இறுதி நடவடிக்கை வடிவத்தை எட்டி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக டாக்டர் கலாம் அறக்கட்டளையின் நிறுவனர் கிஷோர் சந்திரன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள தகவலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள செய்தியை பகிர்ந்துள்ளார். இதற்கு முன்னதாக 1997 ஆண்டில்தான் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு மாஸ்டர் பிளான் போடப்பட்டது. அதன் பிறகு கோயம்புத்தூர் நகரம் பல்வேறு மாற்றங்களை கண்டுவிட்டது. இந்த நிலையில் தொழில்துறையினரும் சமூக ஆர்வலர்கள் கோயம்புத்தூரில் நகரத்தில் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு ஏற்ப புதிதாக மாஸ்டர் பிளான் போட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் நகரத்திற்கான மாஸ்டர் பிளான்களை தயாரித்து இறுதி வடிவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. 2024 ஆண்டிலேயே இது தொடர்பான விரைவு திட்டம் இறுதி செய்யப்பட்டு பொதுமக்களின் மதிப்பாய்வுக்காக வெளியிடப்பட்டது. அதன் மீது சுமார் 3000 பேர் தங்களுடைய பரிந்துரைகளை வழங்கினர். இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த மாஸ்டர் பிளானில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு இறுதி வடிவம் கொண்டு வரப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் தவிர மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் தனித்தனியாக மாஸ்டர் பிளான்கள் தயாரிக்க அரசு திட்டமிட்டு இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள செய்தி தெரிவிக்கிறது. இது தொடர்பாக உள்ளூர் திட்ட ஆணையம் தெரிவித்துள்ள தகவலில் இறுதி மாஸ்டர் பிளான் 15 நாட்களுக்குள் தயாராகி முதலமைச்சர் ஸ்டாலினால் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாஸ்டர் பிளான் அடிப்படையில் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி காலப்பட்டி மலுமிச்சம்பட்டி சூலூர் கோவைப்புதூர் LNT பைபாஸ் ஆகிய பகுதிகளில்தான் கவனம் செலுத்தப்பட்டு இருப்பதாகவும் கிஷோர் சந்திரன் தெரிவித்துள்ளார். இங்கு பல்வேறு தொழில் பூங்காக்களும் IT பூங்காக்களும் வர இருக்கின்றன என்ற இந்த பகுதிகளில் எல்லாம் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் மதிப்பு உச்சத்தை அடையும் என்று கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.